இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் த கோஸ்ட் அட் ஜென்னி டிக்சன் பீச். ஆஸ்திரேலியாவில் சொல்லப்பட்டு வர ரொம்ப ஃபேமஸான ஒரு அர்பன் லெஜண்ட் தான் இந்த கோஸ்ட் அட் ஜென்னி டிக்சன் பீச். இந்த பீச்சை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ரோடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோட்டோட பேர் தான் வில்ஃப்ரட் பேரட் டிரைவ் ரோடு. இந்த ரோட்டில் நைட் டைமில் நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கிறதா குறிப்பிடுறாங்க. அதாவது ரொம்ப லேட் நைட்டில் கார் டிரைவ் பண்ணிட்டு வரவங்கள ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குமா. அந்த பொண்ணை நம்ம ஏற்றிக்கிட்டா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழித்து மறைஞ்சு போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உள்ளூர் மக்கள் யாருமே நைட் டைம்ல அந்த பக்கம் கார் எடுத்துட்டு போக மாட்டாங்களாம். அப்படி தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல கார் எடுத்துட்டு போனா கூட அந்த ரோட்ல யார் லிஃப்ட் கேட்டாலும் காரை நிறுத்தவே மாட்டாங்களாம். 100க்கும் மேற்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்ரோலுக்கு வர போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ரோட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி சொல்றாங்க. வில்ஃப்ரட் பேரட் டிரைவ் ரோட்டில் ஒரு பொண்ணு 60 இயர்ஸ் பேக் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகுது. ப்ளஸ் ரொம்ப லேட் நைட் ஆனதுனால லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி லிஃப்ட்டும் கேட்குறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் 5 பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. என்ன 5 பசங்க இருக்காங்களே, நம்ம எப்படி இதில் ஏறி போகிறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. சரி, நம்ம கொஞ்சம் தூரம் தானே ட்ராவல் பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு அந்த காரில் ஏறுறாங்க. ஆனால் அந்த 5 பசங்க பக்கத்தில் இருக்க ஒரு பீச் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி அட்டாக் பண்ணி கொன்னுடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த போலீஸ் அந்த பொண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடியே அவ இறந்து போயிடுறா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் அந்த பொண்ணை ரேப் பண்ண விஷயமே வெளியே தெரிய வருது. அந்த பகுதி அந்த டைம்ல ரொம்ப குட்டியா இருந்ததுனால பக்கத்துல இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. அவங்க இந்த 5 பேர் தான் இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாள்லயே இந்த 5 பேருமே ஒருத்தரா மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேர் இறந்ததுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு மரணமும் அந்த இடத்துல நிகழவே இல்லையா. இதை வச்சு தான் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் அந்த பொண்ணை இந்த 5 பேர் தான் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது என்னதான் கேட்கறதுக்கு தமிழ் படத்தோட கதை மாதிரி இருந்தாலும் இதுதான் இந்த ரோடுக்கு பின்னாடி சொல்லப்பட்டு வர கதை. இப்போ அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜென்னி டிக்சன் பீச்சை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி இந்த பீச்சில் நைட் டைமில் ஒரு அழுகுரல் கேட்குமா. ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்குமா. அந்த பொண்ணு பக்கத்தில் போயிட்டு ஏன் அழுகுற அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அந்த பொண்ணு மாயமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் 1800களில் இங்கே நிறைய கப்பல் போக்குவரத்துலாம் நடந்துச்சான். இந்த பீச்சில் பாறைகள்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்கிறதுனால நைட் டைமில் இங்கே நிறைய கப்பல் விபத்துக்கு உள்ளாகுமா. அதே மாதிரி ஒரு கப்பல் இங்கே விபத்துக்கு உள்ளானதாகவும் தன்னுடைய குழந்தையையும் கணவனையும் தேடி தான் அந்த ஆன்மா அலையறதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த பீச்சுக்கு ஜென்னி டிக்சன் பீச் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா ஜானட் டிக்சன் அப்படின்ற ஒரு கப்பல் 1871வது வருஷம் இங்க விபத்துக்கு உள்ளாயிருக்கு. இதை நினைவூட்டும் விதமாக தான் இந்த பீச்சுக்கு ஜானட் டிக்சன் பீச் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது காலப்போக்கில் ஜென்னி டிக்சன் பீச் அப்படின்னும் மாறி இருக்கு. இதுதான் இந்த பீச்சுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட கதை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.